ஸோ இப்போ டெல்நெட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் ஒரு பிசி வித் ரவுட்டர். ஸோ ஒரு பிசி மூலயமா நம்ம ரவுட்டர் எப்படி ரிமோட் லாகின் பண்ணுறது, ஸோ அதுதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துக்கிறது 1941 ரவுட்டர் ஒன்று, ஒரே ஒரு பிசி. ஓகேவா? ஸோ ஒரு பிசி, ஒரு ரவுட்டர், ஸோ ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் மூலயமா ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது இதுக்கான ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கான ஐபி அட்ரஸ் 192.168.1.10. ஸோ இதனுடைய டிஃபால்ட் கேட்வே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1. இது வந்து டிஃபால்ட் கேட்வே. ஸோ அடுத்தது ரவுட்டர். ஸோ ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும்? டிஃபால்ட் கேட்வே தான் ரவுட்டரோட ஐபி அட்ரஸாக இருக்கும், 192.168.1.1. ஸோ இப்போ இந்த ஐபி அட்ரஸை நம்ம அப்படியே ஒவ்வொரு பிசி அதே மாதிரி ரவுட்டருக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் கமாண்டில் டைப் பண்ணி பெருசாக பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையுமே ஆப்ஷனில் தான் பண்ண போகிறேன். ஸோ பிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிசியோட டெஸ்க்டாப், ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ பிசியோட ஐபி 10, டிஃபால்ட் கேட்வே 1. ஸோ ரெண்டையுமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரவுட்டர்லேயும் ஜிகாபிட் 0/0ங்கிற போர்ட்டுக்கு ஐபி அசைன் பண்ணணும். நான் கமாண்ட் டைப் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக கான்ஃபிக்குள்ளே போயிட்டு ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0வை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷனில் முதல்ல கான்ஃபிகை கிளிக் பண்ணுறீங்க. இன்டர்ஃபேஸில் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0வை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஆன் பண்ணுங்கள். போர்ட் ஸ்டேட்டஸை ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஐபி கான்ஃபிகரேஷனில் ஐபியை டைப் பண்ணுறேன். ஸோ 192.168.1.1. ஸோ முடிச்சாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம கமாண்டில் தான் டைப் பண்ணி ஆகணும். ஸோ சிஎல்ஐயை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஸோ சிஎல்ஐயை கிளிக் பண்ணியாச்சு. நான் ஜூம் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ கான்ஃபிக் இஃப்குள்ளே வந்துட்டோம். இப்போ கமாண்டை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ ஐபியை வந்து ஆப்ஷன் மூலயமா அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ எக்ஸிட் கொடுங்க. கான்ஃபிக் இஃப்லேருந்து எக்ஸிட் கொடுத்து கான்ஃபிக்குள்ளே வந்துடுறோம். இப்போது எனேபிள் சீக்ரெட். ஸோ எனேபிள் சீக்ரெட் சிஸ்கோ @123. ஸோ பாஸ்வேர்டை செட் பண்ணுறோம். இதை எஸ்ஹெச்சில் சேம் இதே கமாண்ட் தான் கொடுத்துருப்போம். எனேபிள் சீக்ரெட், பாஸ்வேர்டு என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது விர்ச்சுவல் டெர்மினல். எந்தெந்த விர்ச்சுவல் டெர்மினல் லாகின் நம்ம பிசியை கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்காக லைன் VTY 04. ஓகேவா? ஸோ 0 to 4 கொடுத்தாச்சு. இப்போது பாஸ்வேர்ட் சிஸ்கோ @123. ஸோ சீக்ரெட் பாஸ்வேர்டும் அதே தான், பாஸ்வேர்டும் அதே தான். ஸோ சீக்ரெட்டும் அதே தான், பாஸ்வேர்டும் அதே தான். ஸோ இங்கே கொடுத்துட்டேன். அடுத்தது லாகின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால லாகின் அப்படின்னு கொடுக்குறேன்.
இப்போ எஸ்ஹெச்சில் நான் பெருசாக டைப் பண்ணியிருப்போம், இதில் சிம்பிளாக கீவேர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லாகின் கொடுத்தாச்சு. இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட், இது சேம் கமாண்ட் தான். டிரான்ஸ்போர்ட் இன்புட் முன்னாடியே வந்து எஸ்எஸ்ஹெச்னு கொடுத்துருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணணும், டெல்நெட்னு கொடுக்கணும். ஸோ டெல்நெட் மூலயமா தான் இன்புட்டு பிசிலேருந்து ரவுட்டருக்கு போக போகுது. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் இன்புட் டெல்நெட். அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணணும். EXEC எக்ஸிக்யூட் டைம் அவுட். ஸோ டைம் அவுட்டை செட் பண்ணிக்கிறோம். டைம் அவுட் 10 செகண்ட்ஸ், 10 ஸ்பேஸ் 0. ஸோ அடுத்தது இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன். வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணுங்கிறதுனால சர்வீஸ் பாஸ்வேர்ட் -encryption. அதுக்கு அடுத்தது எண்டு ரைட் மெமரி. ஸோ ரைட் மெமரிக்கு ஷார்ட்கட் தான் WM. நீங்கள் டைப் பண்ண கஷ்டப்படுறீங்கிறதுனால நானே ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ரைட்னு ஃபுல்லாக டைப் பண்ணால் டைம் ஆகும், மெமரின்னு ஃபுல்லாக டைப் பண்ண டைம் ஆகும். அதில் ஷார்ட்கட்டு ரைட் மெமரிக்கு WM. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கொடுத்தாச்சு. நம்ம டைப் பண்ண வேண்டிய கமாண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ எஸ்ஹெச்சில் இன்னும் நிறைய கமாண்ட் டைப் பண்ணியிருப்போம். ஸோ சீக்ரெட் கீ RSA எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ கிரிப்டோ கீ அந்த கமாண்ட்லாம் இதில் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ரவுட்டரை நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிசிக்கு போயிட்டு செக் பண்ண வேண்டியதான். அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பிசியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம முதல்ல கனெக்டிவிட்டியை செக் பண்ணிப்போம். ஸோ பிங்கு ஸ்பேஸ் 192.168.1.1. ஸோ இது ரவுட்டரோட ஐபி. ஸோ ரவுட்டர் பிசி கூட கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ டெல்நெட் கான்ஃபிகரேஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ டெல்நெட் ஸ்பேஸ் ஐபி அட்ரஸ் 192.168.1.1. ஸோ டெல்நெட் ஓப்பன் ஆகிடுச்சு. டெல்நெட்டோட ரெக்வஸ்ட் டைம் அவுட் ஃபுல்லாகவே வருதுன்னா கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். 4 பேக்கெட்டுமே அப்படி தான் வருதா? 4 பேக்கெட்டுமே அப்படி தான் வருது. அப்போது இன்னும் அப்லிங்காக மாறி இருக்காது. அங்கே ஏதாவது அப்லிங்க் மாறாமல் இருக்கா? க்ரீனில் தான் இருக்குது. ஸோ செக் பண்ணணும். நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போது டெல்நெட்டு நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியதான். ஸோ பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா கேபிட்டல் C. ஸோ டைம் அவுட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக நான் வந்து 10 செகண்ட் தான் கொடுத்துருந்தோம். 10 செகண்ட் மேலே நான் பேசுனதுனால டைம் அவுட் ஆகி வெளில வந்துடுச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். பேசிட்டு இல்லாமல் இதில் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். cisco@123. ஸோ நான் பாஸ்வேர்ட் சரியாக கொடுத்தது எனக்கு ரவுட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. எனேபிள் கொடுக்குறேன். மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது. சேம் பாஸ்வேர்ட் cisco@123. ஸோ இப்போது கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்துக்கலாம். நம்ம கமாண்டை டைப் பண்ணலாம். ஸோ நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரவுட்டரை நான் பிசிக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷோ கமாண்ட் கொடுத்து செக் பண்ண வேண்டியதான். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷோ கமாண்ட் கொடுக்கறதுக்கு இதை எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துடுறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு ஷோ யூசர்ஸ், அடுத்தது ஷோ லைன், அடுத்தது ஷோ ரன்னிங் கான்ஃபிக். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு
ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஷோ யூசர்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுக்குற கமாண்ட் தான், என்னென்ன யூசர் இருக்காங்க அப்படின்னு. அடுத்து ஷோ லைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ விர்ச்சுவல் டெர்மினல் லைன் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அது எல்லாமே காட்டும். ஷோ யூசர்ஸ், ஷோ லைன், அதுக்கப்புறம் ஷோ ரன்னிங் கான்ஃபிக். இந்த 3 கமாண்டை மட்டும் போட்டு செக் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் கமாண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு. கனெக்ட் ஆகலையா?